100 குடும்பத்துக்கு மேலே வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போது இந்த இடத்துல ஒருத்தருமே கிடையாது. வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பல இன்பங்களெல்லாம் வந்து அனுபவித்த சந்தோஷமாக வாழ்ந்த வீடுகள் இப்போ வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் சிதலம் அடைஞ்சு கேட்பாரற்று உள்ளக்குள்ளே வர்றதுக்கு ஒரு நாதியும் கூட இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமாக காரணம் என்னன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா ஒரு மக்களுமே வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. தெரியாதுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்களே, வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த சத்தத்தை கேளுங்க. அணில் சத்தம் திடீர்னு உள்ளுக்குள்ளே வந்து பறக்குது. அந்த காற்றுனுடைய அதிபயங்கரமான காற்று, அந்த தகரமெல்லாம் ஒரு சில போட்டிருக்க, இந்த செடிகள் திடீர்னு அசைகிறது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு கருப்பு கலர் ஏதோ, ஏன்னா மைண்டில் ஃபீலிங் ஆகுது. அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும், நம்ம நல்லா பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு மாயை வந்து ஏற்படுது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூமராக சொல்கிறாங்களோ உண்மையே தெரியல, சாபம் நிறைந்த ஒரு ஊர், இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் வந்து நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா? தம்பி முன்னாடி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. இவன் நம்பி கூட வந்தா மறுபடியும் மீனாட்சிபுரம் சபிக்கப்பட்ட கிராமம். என்ன சபிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ மெயினாக நம்ம வந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 குடும்பத்துக்கு மேலே வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போது இந்த இடத்துல ஒருத்தருமே கிடையாது. வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வீடுகள், கோவில், எல்லா வசதிகளும் இருந்துட்டும் இந்த பகுதியிலிருந்து எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. ஓகே, பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து களிமண்ணால் முழுக்க வந்து களிமண்ணால் கட்டப்பட்ட வீடு. காற்றடிச்சாலே விழுகக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பழுதடைஞ்சு கிடக்குது. நல்ல ஒரு பல இன்பங்கள், திருமணம், குழந்தை விஷயமாகட்டும், நிறைய விஷயங்கள்லாம் பல இன்பங்களெல்லாம் வந்து அனுபவித்த சந்தோஷமாக வாழ்ந்த வீடுகள் இப்போ வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் சிதலம் அடைஞ்சு கேட்பாரற்று உள்ளக்குள்ளே வர்றதுக்கு ஒரு நாதியும் கூட இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமாக காரணம் என்னன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா ஒரு மக்களுமே வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. தெரியாதுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் தண்ணி பைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பக்கத்தில் வந்து தண்ணி பைப்பு இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மேலே இந்த தண்ணி டேங்க்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு, எல்லா வசதியும் இருந்துட்டு இந்த மக்கள் இங்கேருந்து போக காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்து ஆர்வமாக வந்திருக்கோம். ஒரு சிலர் வீடியோ போடும்போது இங்கே வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, குடிநீர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். குடிநீருக்கான ஆதாரத்தை நம்ம முன்னாடியே காட்டியிருப்போம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூமராக சொல்கிறாங்களோ உண்மையே தெரியல, சாபம் நிறைந்த ஒரு ஊர், இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் வந்து நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை வந்து இந்த கிராமத்தினுடைய ஒரு துவக்கப்பள்ளி, அந்த ஸ்கூலில் நிலைமை எப்படி பார்க்கலாம். கொஞ்ச நேரமாக எங்கூட கேமராவை பிடிச்சிருந்தேன் என் தம்பி. அதுக்கப்புறம் தூக்கம் வருது, இங்கே யாருமே இல்லை, நீ ஏன் சும்மா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பி விட்டார். ஏன்னா நைட் ஃபுல்லாக அவர் தான் வண்டி ஓடிட்டு வந்தார். ரொம்ப தூரம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சரி ஓகே நீ தூங்கிக்க அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டதுக்கப்புறம் தனியாக தான் இந்த கிராமத்துக்குள்ளே போனேன். இதுக்கப்புறம் தான் பல சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது என்னங்கிறத முழுசாக பாருங்கள். மேலே பூசுகிற அந்த எப்போ கூட இணைஞ்சு போகக்கூடிய தகவல் இருக்குது.
தனியாக நடந்து வர்றதுக்கே லைட்டாக அள்ளு விடுது. ஏன்னா அந்த காட்சிகள் அப்படி இருக்குது. இந்த வீடோடைய காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு தகரத்தோட சத்தம். இருக்கிற இந்த வீடு கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கு. எந்த நேரம் வேணாலும் அப்படியே இடிஞ்சு விழுந்துடும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே ஒரு குடிமானம் சரியான முறையில் இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம், அப்போ தான் இந்த வீட்டுடைய முழு நிலவரம் நமக்கு என்னன்னு தெரியும். கேப்பாரற்று கிடக்கிறனால தான் மின்சாரத்துலேருந்து குடிநீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மின்சாரம் இருக்குது, சுவிட்சு, மின்சாரம். வவ்வால் உள்ள வவ்வால், பயந்துட்டேன். உங்களை பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய இறந்து போனவனுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை கூட எடுத்துகிட்டுல அப்படியே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வெறும் வௌவால்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி பறக்குது பார்த்திங்களா. வௌவால் பல விஷயங்கள்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஒரு விதமான ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்து இதுக்குள்ளே வரும்போதே. திக்கு 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 திக்குன்னு தான் உள்ளே வந்தேன். ஒவ்வொரு சவுண்டும், ஒவ்வொரு சில கிளிகள் பறவைகள் சத்தம், திடீர்னு ஒரு சில சத்தமெல்லாம் ஏற்படுது. தகரத்தோட சவுண்டு, காற்றுடைய விசுவிசுங்கிற சவுண்டு. ஒரு உள்ளுக்குள்ளே வௌவால் பறக்குது. வரும் நிறைய வௌவால்கள் தான் அப்படி இருக்குது அதிகமாக. மனிதர்கள் குடியிருந்த வீடுகளில் இப்போ வௌவால்கள் தான் அதிகமாக குடியிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஊர் இந்த ஊர் தான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு அடையாளம். எப்படி வந்து சென்னை தான் வந்து தமிழ்நாட்டினுடைய சிட்டி, முக்கியமான சிட்டி, அது எப்படி ஒரு அடையாளமோ அது மாதிரி இந்த ஊர், இந்த சுற்றுவட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது மீனாட்சிபுரம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அடையாளமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு ஆட்களே இல்லாமல் இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம். ஒவ்வொரு வீடுகளும் அழகழகான வீடுகள், மண், சிமெண்ட்டு, செங்கல், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வச்சு கட்டப்பட்ட ஒவ்வொரு விதமான வீடுகளும் ஒன்றுமே இல்லாமல் செதலம் அடைஞ்சு பராமரிக்க முடியாமல் கைவிடப்பட்ட வீடுகள். எந்த நேரத்தில் வேணாலும் இடிஞ்சு விழுகும், கதவெல்லாம் இட்டு போய் வரும். எவ்வளோ பெரிய வீடு! இந்த வீடெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து பணக்காரங்க மட்டும்தான் இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வீடு கட்ட முடியும். எல்லா வசதியோட, தண்ணி வெளியே வர மாதிரி, சிமெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே செங்கல், சிமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் பணக்காரங்களால கட்ட முடியும். கொஞ்சம் பெரிய வீடாக தான் கட்டியிருக்காங்க. பெரிய வீடாக கட்டிட்டும் கூட இவங்களால இங்கே வாழ முடியல. பாருங்க, வந்து கரண்ட்டு கம்பம், தார் சாலைக்கு பதிலாக சிமெண்ட்டு சாலை ஃபுல்லாகவே இந்த கிராமத்தை சுற்றியும் சிமெண்ட்டு சாலை போட்டு அமைச்சு கொடுத்துட்டோம். அவ்வளோ வீடுகள் இருந்துட்டுமே இந்த மக்களால் நிறைய கோவில்கள் இருக்குது, பழுதடைந்து போன கோவில்களும் இருக்குது. பாருங்கள், இப்போது நேராக ஒன்று தெரியுது பாருங்கள், அது ஒரு கோவில் தான். கோவிலிருந்து வீடுகள்லேருந்து எல்லாமே வாஸ் அவுட்டான ஒரு கிராமம். மக்களே, அந்த காலத்திலே வந்து 2 மாடி வீடு, மேலே ஒன்று கீழே ஒன்று கட்டி
இந்த ஊர்லேயே நல்ல ஒரு பணக்காரராக நல்ல ஒரு செல்வந்தராக கண்டிப்பாக இந்த ஊரில் இல்லை சுற்று வட்டார ஊர்லேயே இவங்க தான் கொஞ்சம் பெரிய ஆளுங்க போல தெரியுது, பெரிய தலைக்கட்டு பெரிய ஆளுங்கிற மாதிரி. அப்படியாப்பட்ட ஒரு வீடு, எல்லாமே கதவு ஜன்னல் நிலவு எதையுமே காணோம், எல்லாமே இடிஞ்சு சேதாரமாகி சின்ன பின்னமாகி கிடக்கு இவங்க வாழ்க்கையை போல். இதை வச்சு இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்களே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த சத்தத்தை கேளுங்க. அணில் சத்தம் திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து பறக்குது. அந்த காற்றுனுடைய அதிபயங்கரமான காற்று, அந்த தகரமெல்லாம் ஒரு சில போட்டிருக்க தகரமான சத்தம், இந்த செடிகள் திடீர்னு அசைகிறது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு கருப்பு கலரில் ஏதோ ஒரு ஏன்னா மைண்டில் ஃபீலிங் ஆகுது, அங்கே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரியும் நம்ம நல்லா பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதமான ஒரு மாயை வந்து ஏற்படுது. மக்களே இந்த 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 இடங்களில் சவுண்டு உக்கு உக்கு என்ன பெல் அடிக்க சவுண்டு இருக்கு பார்த்தீங்களா? சவுண்டு கேட்குதுங்க, பெல்லு சவுண்டு. எங்கே பெல் இருக்கு? ஆளுங்க இருக்காங்களோ? ஒரு தகர சத்தம், எங்கே பெல்லு? கோவில் இங்கே இல்லையே. பாருங்க தகரத்தோட சவுண்டு கேட்குதா? அந்த காற்றுக்கு இந்த சவுண்டே நமக்கு வந்து ஏய் நமக்கு இங்கே பாரு, இங்கே தான் பெல் இருக்கு. அது அசைகிறத பார்த்தா யாரும் அண்ணா அண்ணா யாரும் இருக்கீங்களா? இப்போ ஏன் பெல் அடிச்ச மாதிரி இருக்காங்க? இது இங்கே தான் பெல் இருக்கு. ஐயோ யாரோ பெல் அடிச்சுட்டு போயிருக்காங்களா? ஓய் யாருமே காணோம் பெல் அடிக்கிறாங்க மறுபடியும். யாருமே இல்லை. டப்பாவிகளா, என்னங்க இது பெல்லு சவுண்ட் மட்டும் வருது? என்னங்க அது? இந்த இருக்காங்க பார்க்கலாம். யாருமே காணுமே. மக்களே பார்த்தீங்கன்னா எங்கே யாரையுமே காணுமே. இதுக்குள்ள யார் அடிச்சிருப்போம் அந்த பெல்லு? நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனது செருப்பெல்லாம் கண்டு கிடக்கு. மறுபடியும் சத்தம் கேட்குதுங்க. யாரா இருக்கீங்களா? விளையாடாதீங்க. அசைஞ்சு காற்று காசைகிற மாதிரி இல்லை இது. யாருமே இல்லையே. என்னங்க இது? யாருமே இல்லை. இது காற்றுக்கெல்லாம் அசைகிற மாதிரிலாம் இல்லைங்க. இது என்னமோ இருக்குது. எச்சரிக்கைக்கா இல்லை வந்து என்ன சம்பவம்னு தெரியல. ஐயோ நான் போய் என் தம்பியை கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே நடக்கிறது ஒன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. காரில் தூங்கிட்டு இருக்கான். போய் யாருமே இல்லைங்க, சுற்றி யாரும் இல்லை. இவன் வேற தூங்கிட்டு இருக்கான். கூப்பிடு எந்திரிக்கவே மாட்டேங்கான். நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால இவன் வேற. பசீரு போலாமாவா? உள்ளே பெல் அடிக்கிற சவுண்டு வருதா? யாருமே இல்லை உள்ள. வரமா யாருமே இல்லை. சுற்றி பார்க்குறேன், யாருமே காணோம். பெல் அடிக்கிற சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வா, என்னன்னு பார்க்கலாவா? பெல்லுக்கிட்டே நின்றுருந்தியா? ஆமாம், பெல்லுக்கிட்ட நின்று பெல்லு சவுண்டு அடிச்சா? ஆமாம். நீ வண்டி லாக் பண்ணிட்டு சீக்கிரம் வா. எனக்கு வந்து இப்போ நான் உள்ளே போய் பார்க்க இந்த வவ்வால் ஆந்த கத்துற சத்தமெல்லாம் பார்த்துட்டு அள்ளுவிட்டுருச்சு. அதான் சவுண்டு வந்துச்சு எனக்கு. நான் நல்லா இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க தெரியும், இங்கேருந்து தெரியுது ஒரு பெல்லு. நீங்கள் அமைதியாக செவத்தில் மாட்டிருக்காது. ஆமாம், செவுத்தில் இல்லை, வேறு எதுவோ மாட்டியிருக்கு. நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போக இவ்வளோ நேரம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்க்க வரேன், சத்தம் ஆரம்பிச்சு. வவ்வால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்குள்ளே வவ்வால் ஆந்த
வவ்வால் இருந்துச்சு. இரு அவசரப்பட்டு போகாத. நீ ஒன்று பண்ணு, நான் இப்படி வர்றேன், நீ இப்படி வா. நான் இப்படி தாண்டா அப்பளே வந்துட்டு போனேன். யாருமே அவளை வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. நான் ஒட்டுக்கா வரேன். பயமாக இருக்குது. இவ்வளோ காற்று அடிச்சுட்டு ஆடாதது திடீர்னு ஆடுது. அது ஆடுறது வாய்ப்பு இல்லை. இது காற்றுக்கெல்லாம் ஆட கிடையாது. எனக்கு யாரும் இல்லை. யாரும் இருக்காங்களா? நான் அந்த பக்கம் வரேன். நான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்குள்ள யாருமே இருக்காங்களா? பத்தியா இவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் அடிக்காது. வா நம்ம இங்கே நிற்க வேண்டாம், போயிடலாம். ஏய் என்னடா இது இப்படி வந்துரு மக்களே. இங்கே ஏதோ வந்து ஒரு எச்சரிக்கை தான். அது மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஏய் மைக்கு ஐயோ என்னையும் சேர்த்து பயப்படுத்தி விட. எப்படி இருக்கு? பயப்படாத. இல்லை ஆள் இல்லைடாங்க. ஆமாம், ஆள் இல்லை. ஆள் இல்லாமல் அப்புறம் எப்படி அந்த சவுண்ட் வரும்? மக்களே இங்கேருந்து கிளம்புறது நல்லது. ஐயோ டேய், எனக்கு உனக்கு நீ வந்த உனக்கு எத்தனை டைம் கேட்டுச்சு? ஒரு தடவை கேட்டுச்சு. எனக்கு இப்போதான் கேட்டுச்சு. நான் 3 தடவை அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ எச்சரிக்கை என் பின்னாடி அடிக்குது. அப்போ டே அங்கே யாரும் இருக்கான்னு பார்த்து விடலாம் ஒரு டைமு. யாருமே இல்லை. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஆளுகள் இருந்தாலும் இப்படி வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து தெரியாமல் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். போயிட்டு ஆள் இருக்காங்களா இல்லையா. ஆனால் வந்து நமக்கு முன்னாடியே அங்கே வேறு ஏதாவது ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கலாம் தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது யாரும் இல்லை. 2வது டைம் வந்து உன்னை கூப்பிட்டு போகும்போது அந்த சத்தம் வருதுன்னா இங்கே இது ஏதோ செட்டிங்கா இல்லை வந்து என்னங்கிற போய் பார்த்தா தான் தெரியும். சுற்றி பார்த்தாச்சு ஆள் யாரும் கிடையாது. ஒரு டைம் மறுபடியும் போய் பார்க்கலாம். இப்போ நிற்கவே கிளம்பலாம். புரியல. போகலாம். நம்ம அங்கே போய் பார்த்துட்டு போகலாங்கிற. எனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்போ லாங்லேருந்தே பார்ப்போம். சரி பார்ப்போம். மக்களே வந்து இப்போது அந்த இடத்துக்கு போனால் அந்த சத்தம் வருது. இது வந்து ஒரு எல்லை போல் தெரியும். இதுக்குள்ளே வந்தால் சத்தத்தை காணோம். ஆனால் அந்த வீடுகளுக்குள்ளே போனால் இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்க போகிறோம். யாராவது இருந்து அதை வேணும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக முதல்ல சவுண்ட் இல்லாமல் அந்த இடத்துல நின்று பார்க்கலாம். எந்த பக்கம் எங்கே இருக்குது பாரு தெரியுது. அங்கே இருந்தீங்க. சத்தப்படுத்தாமல் போ. சத்தப்படுத்தாமல் மக்கள் எங்கே வருங்க. யாருமே இல்லை. சரி அவங்க கிட்ட போக வேண்டாம். வெள்ளு மறைச்சிருக்கு. வெள்ளு மறையுது. வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் கழட்டி போயிட்டு மணி மட்டும் கழட்டி போகலாம். வெள்ளு ஏன் இது அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா? நம்ம போய் விசாரிச்சு பேசுவோமா? நம்ம ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். கிட்ட போகலாமா? வா கிட்டலாம் வேணாம். நம்ம போய் என்ன சொல்கிறாங்க என்ன கேட்போம். கேளு. எப்படி கேட்குறது? இது அதோ அமானுஷமாக இருக்கும் போல தெரியுது. பயமாக இருக்குது வசீர் பேசுறதுக்கு. எனக்கு என்னமோ கிட்ட போய் பேசுறதுனால தெரியுது. நான் இந்த பக்கம் போய் நிற்கிறேன். நீ அங்கேயே நின்று கடைசி இருந்து நம்ம சொல்லுவாங்க செட்டிங் போல் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே யாராவது இருக்கீங்களா? வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது காற்று காரண மாதிரி தெரியல எனக்கு. இல்லை காற்றுக்கெல்லாம் கிடையாது. நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ காற்றுக்கு வந்து இப்போ காற்று அடிக்குது. நல்லா அந்த மரமெல்லாம் ஆடுது பாரு. அப்போ ஏன் இந்த பெல் அடிக்கலை? இது வந்து எச்சரிக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 பெல் அடிங்க. கேட்டிருப்பீங்க. தம்பி முன்னாடி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. இவன் நம்பி கூட வந்தா மறுபடியும் எப்படி கிளம்பு வா. இல்லை இதனால தான் எல்லோரும் போயிருப்பாங்களோ? அது ஏன் இந்த பெல்லை மட்டும் கரெக்டாக போட்டுருக்குறாங்க. எல்லாமே எல்லாம் முக்கியமானது எல்லாம் பைப்பு எல்லாமே கழிட்டு போயிட்டாங்க. பெல்லை மட்டும் அவ்வளோ பித்தாள பெல்லு, பெரிய ஒரு பெல்லு. கால் உதறது. இப்போ தான் நின்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டேன். ஐயோ தம்பி காலில் இருந்து எல்லாம் முள்ளுக்கு கால் நெடுங்க. ஐயோ நிறைய காட்டுக்குள்ளே போயிருக்கோம். முதல்ல அந்த எல்லை தாண்டிக்கலாம். எனக்கு என்னமோ
ஹார்ட்டெல்லாம் லபக்கு 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 பிடிக்குது. இல்லை காரணம் இதாக தான் இருக்கும். ஊரை காலி பண்ணி போகிற காரணம் இது ஒரு நாள் தான் இருக்கும். நம்ம இன்னும் பேசாமல் வெளியே போய் பேசுவோமா? வெளியே போயிடலாம், தயவு செஞ்சு போயிடலாம். ஓகே, என்ன சொல்லலாம்னு கேட்போம். ஐயோ பதட்டத்தில் சாவியெல்லாம் ஓப்பன் பண்ணாமையே நான் காரை திறக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஊரை வந்து விசிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம வேறு ஒரு கிராமத்தை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் மீனாட்சிபுரத்தில் வந்து ஒரு சில அமானுஷ்யமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தது. பெல் அடிக்கிற சவுண்டு இதெல்லாம் வந்திருக்கும். அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றும் இல்லை, கயிறை கட்டி நூலை கட்டி இழுத்து சவுண்டு வர வச்சது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட கண்டென்ட் போடுறாங்க. ஒரு ஆள் நிற்கிற மாதிரியும் இன்னும் கோஸ்ட் வீடியோஸ் நிறைய போடுறவங்களும் இருக்காங்க. அமானுஷம் அந்த மாதிரி ஏரியாவை தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவு உண்மையான அமானுஷம் மேலே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு கண்டென்ட் க்ரியேட்டிவிட்டி தான், எதுவுமே கிடையாது. ஆமாம் மக்களே, அதாவது என்னென்னா இது எதுக்காக இதை கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரை பற்றி நம்ம வந்து பேச தான் வந்தது. இருந்தாலுமே நிறைய பேர் இந்த பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி மட்டும் பொய்யான தகவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பகல் நேரத்துலேயே நமக்கு இந்த அளவுக்கு செட்டிங் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் இரவு நேரத்தில் இதை விட சூப்பராக செட்டிங் பண்ணலாம். நீங்கள் நிறையா நல்லா பாருங்கள், யாருமே தனியாக போய் வீடியோ போட மாட்டாங்க. எல்லாமே 4 பேர் 5 பேர் போடுவாங்க. அதில் வந்து ஒரு டீமே வந்து அங்கே ஒர்க் பண்ணும். அப்படி தான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ போட்டுட்ருக்காங்க. அமானுஷ்யம் பேய் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. நாங்களாக உருவாக்கப்பட்டது அதெல்லாமே. இந்த ஊருக்காரங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை வந்தோ உங்களுடைய ஊரை வந்து நம்ம கேவலப்படுத்துறதுக்காக போட கிடையாது. ஒரு அவேர்னஸுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இதுதான் இப்படி தான் உருவாக்குறாங்க. அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மை நினச்சே வந்து வீடியோவில் வந்து கமெண்டும் பண்ணுறாங்க. சில வீடியோ கமெண்ட் படிக்கும்போது ஆமாங்க உண்மைதாங்க, என்னங்க இது இப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பாசிட்டிவாக பேசும்போது மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து எவ்வளவோ வந்து காலங்கள் வந்து மாறி அறிவியலெலாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போதும் கூட ஈஸியாக வந்து இந்த கிராஃபிக்ஸில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ. இந்த மாதிரி வந்து இரவு நேரமும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ போட பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், நமக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணிட்டோம் சொன்னால் அந்த மாதிரியான எப்படியெல்லாம் வந்து கோஸ்ட் வீடியோ வந்து தயாரிக்கிறாங்கங்கிற சில விஷயமெல்லாம் வந்து நம்ம வந்து ஓப்பனாகவே பண்ணி காட்டுவோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்தை தேடி நம்ம பயணம் தொடருது. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய். யாரோ பெல் அடிச்சுட்டு போயிருக்காங்களா? யாருமே காணோம், பெல் அடிக்கிறாங்க மறுபடியும். யாருமே இல்லை. டப்பாவிகளா, என்னங்க இது பெல்லு சவுண்டு மட்டும் வருது? டேய், பெல்லு சவுண்ட் வருதுடா. பைத்தியக்காரன், நீ ஏன்டா இப்போ வந்த? இரு ரெடி. டே இருடா, சொன்ன உடனே அடிக்காதடா, கொஞ்சம் நல்லா அடிச்சு விடு. மக்களே பார்த்தீங்கன்னா எங்கே யாரையுமே காணமே இருக்குல்ல. யார் அடிச்சிருப்போம் அந்த பில்லு? நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனது செருப்பெல்லாம் கண்டு கிடக்கு.